நான் நல்லா படிச்சதுக்கு இவன் தான் முக்கிய காரணம். இவன் ஒரு மக்கு பையன். போறப்போ ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தம் இல்லாம ஏதோ நம்ம ரிப்போர்ட்டிங்ல இருந்தனால எனக்கு தகவல் வருது. ஆம்புலன்ஸ்ல வண்டியில ஏறுறேன், ரத்த வெள்ளத்துல இருக்கு, ஒரு கையில் இல்ல தனியா பிரிஞ்சிருக்கு. அப்படியே இடையில முழிச்சு மச்சான் ஒரு டீ இருக்கு மாட்டா அப்படிங்கிறான். ஆம்புலன்ஸ்ல டீ இருக்கு மாட்டா அப்படின்றான். என்னடா இப்படி பண்ணனா, ஒருவேளை செத்துட்டேன்னா நீ எனக்கு டீ வாங்கி கொடுக்கலன்னு வாழ்க்கை முழுக்க நீ யோசிப்ப. டீ ஏற்பாடு பண்ணுங்கிற ஆம்புலன்ஸ்குள்ள. எனக்கு அமைகிற நண்பர்கள்லாம் விசித்திரமா இருப்பானுங்க. இவன் என்னுடைய கேப்டன், படிக்கலாம் மாட்டான். இவன் பெரிய படிப்ஸ். ஒருத்த வந்து அமெரிக்காவுக்கு போறான்னா முதல்ல போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவாங்க. ஏன்னா அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதே மாதிரி வீடு வந்து பாத்தீங்கன்னா ஊர் தள்ளி தான் வாங்குவாங்க. பாஸ்டன்ல ஹார்வர்டுக்கு பின்னால 150 வருஷம் பழைய பில்டிங்ல தான் தங்கினான். ட்ரெயின்ல தான் போவான், பஸ்ல தான் போவான். ஏன்டா இப்படி பண்றனா, மொதல் காரு BMW கார் தான் மச்சான். அதை தான் வாங்குவேன், அதை தான் ஓட்டுவேன். ஊர்ல தான்டா இருப்பேன். நான் மதுரை கரண்டாங்கிற மாதிரி நான் பாஸ்டன் கரண்டா, பாஸ்டன்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போட்டோ எடுத்து அனுப்பணும். அப்படியால சர்வா. ஆனா இவன் வந்து NIT உடைய பெரிய பொசிஷன்ல இருக்கிறப்ப இங்க வருவான். நான் வந்து ஒரு சின்ன ஒரு இதுல ஹாஸ்பிட்டல்ஸ் இதுல வடபழனி ஏரியாக்குள்ள அது அந்த பாதையில இவன் என்ன பண்ணுவானா, இவனுக்கு வந்து அங்க இருக்கிறதுல பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருப்பான். நேரா வருவான், பேக்கை வைப்பான், மீட்டிங் போவான். முடிச்சுட்டு நீ எப்போ ஆபீஸ்ல இருந்து வரேம்மா, நான் வந்த பிறகு நைட் என் கூட தான் தங்குவான். அங்கதான் அந்த புரோட்டா பொறிக்கு திங்கிறதுலாம். என்னை அங்க கூப்பிடுவான். இல்ல மச்சான் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அதனால என் கூட வந்து இருந்துட்டு அவனுக்கு இருக்க அந்த ஸ்டார் ஹோட்டல் வசதிகள் எல்லாம் விட்டுட்டு என் கூட இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு மறுநாள் காலையில அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டு திரும்ப வருவான். திரும்ப சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு ராஜ வாழ்க்கையா கார்ல தான் பிக்கப் பண்ணுவான். வந்து விட்டுட்டு கார் போயிடும். 2 பேரும் கையிலேயே கட்டிட்டு மறுபடியும் ஆரம்பிப்போம். நான் நல்லா படிச்சதுக்கு இவன் தான் முக்கிய காரணம். இவன் ஒரு மக்கு பையன். ஏன் மக்குன்னு சொல்றேன், BBA படிக்கிறப்பவே அப்போ ஃபர்ஸ்ட் முதல் முறையாக ICWA படிக்கலாங்கிற ஒரு காலகட்டம். BBA படிக்கல, ICWA படித்தான். MBA கோல்டு மெடலிஸ்ட்டு, CA, ACS, அதுக்கப்புறம் ஒரு 10-15 டிப்ளமா இருக்குது. இவன் பார்க்காத கம்பெனி கிடையாது. சுந்தரம் ஃபைனான்ஸ்லேருந்து தொடங்கி இந்தியாவோட டாப் நாச் கம்பெனிஸ்க்குலாம் அட்வைசர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசர், அவ்வளோக்கு பெரிய அட்வைசர். அதே மாதிரி இப்போ தான் பிரதீப்கிட்ட சொல்லியிருந்தேன், அவன் அந்த கை அடிபட்டுருச்சு. தலைவர் அப்படி போயிட்டு இது பக்கம் படிப்பில் இந்த காலேஜஸில் போய் கிளாஸஸ் எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. அப்படி போகிறப்போ ஒரு ஆக்சிடென்ட்டு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ நம்ம ரிப்போர்ட்டிங்கில் இருந்தனால எனக்கு தகவல் வருது. அடிச்சு பிடிச்சிட்டு நான் போகிறேன். ஆம்புலன்ஸில் போகிறோம். சேகர்னு இன்னொரு எங்களுடைய பேஸ் பண்ணாங்க. ஒரு 5 பேர். ஜிப்சின்னு பேர். கோபிநாத், இளங்கோ, பாலாஜி, சேகர், இஸ்மாயில். இதுதான் எங்கள் காலேஜ் செட்டு. இது வந்து ஜிப்சி, இது பேர். இவன் சொன்னான்ல ஃபஸ்ட்டு பெஞ்சுன்னு. காலேஜில் நாங்கள் யாருன்னு கேளுங்க, லாஸ்ட்டு பெஞ்ச். சேகர்ட்டு நான் ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறேன், என்னடா அப்படின்னா. அவன் பதறான். எல்லாம் நடக்குது. ஆம்புலன்ஸில் வண்டியில் ஏறுறேன், ரத்த வெள்ளத்தில் இருக்குது, ஒரு கையில் இல்லை தனியாக பிரிஞ்சிருக்கு. அப்படியே இடையில முழிச்சு அந்த அந்த பவர், அந்த வில் பவர்னு சொல்லுவாங்கல்ல, முழிச்சு மச்சான் ஒரு டீ இருக்கு மாட்டா அப்படிங்கிறான். ஆம்புலன்ஸில் டீ இருக்கு மாட்டா அப்படின்றான். என்னடா இப்படி பண்ணனா, இல்லைடா அப்போதெல்லாம் குடிக்கூடானு. ஏய் ஒருவேளை செத்துட்டேன்னா நீ எனக்கு டீ வாங்கி கொடுக்கலன்னு வாழ்க்கை முழுக்க நீ யோசிப்ப. டீ ஏற்பாடு பண்ணுங்கிறான் ஆம்புலன்ஸ்குள்ள. அப்போலோவில் இருந்தாங்க. இவன் கம்பெனி முதலாளின்னா அசட் ஆஃப் த கம்பெனி. பாம்பே, டெல்லி, கல்கத்தானா எங்கெல்லாம் இருக்கானுங்களோ பாஸ் பூரா பேர் இறங்கிட்டானுங்க. அப்போலோவில் வச்சு அவனுக்கு எல்லா சிகிச்சையும் நடக்குது. 45 நாள் 60 நாள் அப்போலோவில் இருந்தான். அந்த 60 நாளில் லெஃப்ட் ஹேண்டில் எழுத கற்றுக்கிட்டு, ரைட் ஹேண்டர் அவன் லெஃப்ட் ஹேண்டில் எழுத கற்றுக்கிட்டு, அந்த 60 நாளில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் 3 முடிச்சு வெளியில் வர்றப்ப கம்பெனியோட டார்கெட்டை தூக்கிட்டு வெளில வந்தான். சச் அ பவர்ஃபுல் கை. ஆக்சுவலாக என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கவனுக்கு அது மாதிரி ஒரு ஆறு அமையும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்கள் அப்படி தான் கிடப்பாங்க.